ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் யுனாவை காமிக்கிறாங்க. அவள் கண்ணை முழிச்சு பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. இந்த ஊர்லேயே பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் மிஸ்டர் லீ கூட சேர்ந்து நான் நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. உங்கள் பாஸ் இன்னைக்கு நீ அந்த பர்சன் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணியே ஆகணும், இல்லைன்னு வச்சுக்கோமே உனக்கு எந்த ஒரு ஜாப்புமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினை பிடிச்சி வம்பு பண்ணி அங்கே உள்ளே தள்ளியிருக்கான். அந்த கிழவனை பார்த்தா ஹீரோயின் மேலே ஆசைப்பட்டுட்டாங்க. ட்ரிங்க்ல ட்ரக்கை கலந்து ஊற்றி அவட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துருக்கான். பட் ஹீரோயின் கீழே ஏற்றி விட்டுட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடும்போது அவளுக்கு தலையெல்லாமே சுற்றிட்டு இருக்கு. வேமா அங்கே உள்ள ஒரேன்னு சொல்லிட்டு வேற ஒரு ரூம்குள்ளே போயிடுறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ லீக் ஆல்ரெடி ட்ரக்கை கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவன் இங்கே பார்த்ததுமே நீ தான் எனக்கு ட்ரக்கை கொடுத்தவளா அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டு கேட்குறான். பட் ஹீரோயினால் எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல, கண்ணு சரியாக தெரிய மாட்டுது. அப்போ அவன் நான் கண்டிப்பாக இவ்வளோ அட்வான்டேஜ் எடுக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே பக்கத்தில் இவளோட ஃபேஸை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அப்படின்னா இது நீதானான்னு சொல்லிட்டு நான் உன்னோட விஷயம் எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லி அங்கே நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இதெல்லாமே அவள் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப பயந்து போய் இங்கேருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து கிளம்பி போனால் அங்கே மீடியாஸ் எல்லாமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கே ஃபேஸை கவர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் வேமா ஃபேஸை மறைச்சிக்கிறா. அப்போ ஹீரோ வேமா உள்ளே பிடிச்சி இழுத்துட்டு இப்போ எங்கே எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கான். கிட்டக்கு க்ளோஸாக பார்த்ததுமே இவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. இப்படி பணக்காரவங்களாம் இந்த மாதிரி இப்பெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேனே, ஆனால் இனி இவன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கானே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப அவளுக்கு ஷாக் ஆகிட்டு கிஸ் தான் பண்ண வரணும்னு சொல்லிட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டா. இவன் ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டுருக்கா, எதுக்காக நீ இப்படி வேலை பண்ண அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலையேன்னு சொன்னதுமே நீ தான் ட்ரக்கை கொடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் ஐயோ அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு அவ சொல்கிறா. இவன் நான் வேலை வேணுன்றதுக்காக இப்படிலாம் வேலை பண்ணிட்டு இருக்காளோ என்னமோன்னு சொல்லிட்டு உனக்கு நான் ஜாப் கொடுக்க ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போய் அங்கே இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது, நான் பிளான் பண்ணிலாம் இந்த மாதிரி பண்ணலன்னு சொன்னதும் எந்த பேச்சும் நான் பேசுறதுக்கு விரும்பல, இதில் முதல் நீ சைன் பண்ணி கொடு அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின்மே எனக்கு அப்படின்னா ஹீரோயினா ஜாப் வேணும்னு சொன்னதும் சரியான பேராசை பிடிச்சவளா இருக்காளேன்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ ஹீரோயின்மே அங்கே அங்கே அதை ஓப்பன் பண்ணி படித்து பார்த்தாங்க இந்த கான்ட்ராக்ட்லாம் சரியாக இருக்குமான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. உனக்கு ஜாப் வேணா நீ பண்ணி கொடுன்னு சொன்னதுமே அவளும் அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே சைன் பண்ணி கொடுத்துடுறா. அசிஸ்டன்ட் பாஸ் இங்கே பாருங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே நியூஸ் எல்லாம் காமிச்சதுமே யார் இவரோட ஒய்ஃபாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஹீரோயின்ட்ட இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி வெளியே எந்த ஒரு எக்ஸ்போஸுமே நீ பண்ணக்கூடாது, இது ஃபைனலாக இருக்கட்டும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு தான் அங்கே ட்ரக்கை கொடுத்து ஒன்றா இருக்கலாம்னு ஐடியா பண்ணியிருப்பா போல. உள்ட்டா நம்ம ஹீரோயின் போயிட்டா. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுமே நான் கண்டிப்பாக சும்மா மட்டும் விட மாட்டேன் அவளன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே கோவமாயிட்டேக்கா. இங்கே நம்ம ஹீரோ பட்லர்கிட்ட நீங்கள் ரூம் எல்லாமே நல்லா ரெடி பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் யார் பாஸ் வர போகிறது அப்படின்றத கேட்டதும் ஆமாம் நீங்கள் நல்லா ரெடி பண்ணுங்க, ஒரு கேர்ள் தங்க போகிறாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. என்ன உங்கள் ஒய்ஃபா அப்படின்ற செட் அவர் கேட்டுட்டு அங்கே போயிட்டுருக்காரு. அப்போ ஹீரோ அவங்க சில மிட்டாய்ஸ் இருக்குது அதை எடுத்து பார்த்துட்ருக்கான். என்ன விஷயம், ஏன்னா இவன் ஆர்ஃபனேஜுக்காக ஏகப்பட்ட டொனேஷன்லாம் அங்கே கொடுத்துருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட ஸ்பீடாக ஓடி அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. நீங்கள் எங்களோட ஆர்ஃபனேஜுக்காக ஏகப்பட்ட நல்லது பண்ணிட்டுருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவனுக்காக அங்கே மிட்டாயெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கா. ஸோ அவளை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்தே இவனுக்கு ரொம்பவே அங்கே பிடிச்சி போயிருது. அப்புறந்தே லைக் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். பட் ஹீரோயினுக்கு இந்த விஷயம் எதுவுமே ஞாபகம் இல்லை, மறந்து போயிருக்கா. ஸோ இதனால தான் அவன் நம்ம ஹீரோயினை நீதானான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் பார்த்ததுமே ஹாப்பி ஆகிட்டு அவ கூட சேர்ந்து ரொமான்ஸுமே பண்ணியிருந்திருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்ததுமே இவ்வளோ பெரிய வீட்லையா நான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது அப்போங்க பட்லர் நான் உங்களுக்கு ரூமெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் பாஸோட ஒய்ஃப் தானேன்னு சொன்னதும் ஐயோ நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, நான் ஒரு ஆக்டர் அப்படின்றத அவள் சொல்கிறா. இல்லை இப்போ வரைக்கும் அவர் யாரையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததில்லை, நீங்கள் தான் ஃபஸ்ட் உமன் சொன்னதும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பட் அந்த மெய்ட் மனசில் என்ன பெரிய இவன் நினைப்பா, இவ சின்ன ஒரு ஆக்டர் தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக திமுறா மனசுலேயே நினச்சிட்ருக்கா. நம்ம ஹீரோ வந்ததுமே இவளோட லக்கேஜ் எல்லாமே கொண்டு போய் நீங்கள் உள்ளே வைங்கன்னு சொல்லிட்டு நீ இதுக்கப்புறம் நான் சொன்னதை கேட்டு நல்லா நடந்துக்கணும்னு சொன்னதுமே சரின்னு சொல்கிறா. உனக்கு ஒரு பாடி கார்டு டிரைவர் எல்லாமே ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னதும் அது எதுக்கு தேவை, நான் என்ன பெரிய வேலையாக பண்ண போகிறேன், ஜஸ்ட் ஆக்டிங் தானே பண்ண போகிறேன்னு சொன்னதும் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போங்க பட்லர் நான் எந்த ரூமில் போய் வைக்க பாஸ் அப்படின்ற சொல்லி கேட்கும்போதும் என்னோட ரூமில் தான் வைக்கணும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்ன இவன் கூடவா சேர்ந்து நான் இருக்கணும்னு சொல்லி யோசிக்கும் போது என்ன யோசிச்சுட்டு இருக்கேன், நீ அந்த
கண்டிஷன் எல்லாத்தையும் மறந்து போயிட்டியா, எல்லாத்தையுமே நிறைவேற்றணும்ல அப்படின்றத சொன்னதும் ரொம்பவே வந்துட்டு பயந்து போயிடுறான். வேகமா வந்துட்டு அங்கே பெட்ஷீட்லாம் போத்திட்டு அங்கே படுத்துட்டு இருக்கும்போது இவன் பக்கத்துக்கு வந்ததுமே இப்போ நான் இதுக்கு ரெடியா இல்லைன்னு சொன்னதும், சரி ஓகே உனக்கு எப்போ விருப்பமோ ஓகே பண்ணிக்கலாம், நான் வந்துட்டு உன்னை போர்ஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம மீட் பண்ணியிருக்கோமா உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் உங்களை பற்றி யாருக்கு வந்துட்டு தெரியாது, நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனியோட ஓனர் ஹேண்ட்ஸமான பர்சன் சொல்லிட்டு தன்னை புகழ சொல்கிறானோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. நான் என் பெருமையை பேச சொல்லலை, என்னை பார்த்த மாதிரி எதுவும் ஞாபகம் இருக்கான்னு சொன்னதும் இல்லையே உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்றத சொல்கிறான். இப்போ உன்னோட ஐஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்றத சொன்னதும் ஆமாம் கண்டிப்பாக அது எனக்கு தெரியுமேன்னு சொன்னதும் உங்களோட இருந்தான்னு சொல்லும்போது ஏன் நான் வந்து இப்போ காம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ நீ காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒன்றவே புகழ்ந்துக்கிறியான்னு சொல்லும்போது இல்லைப்பா நான் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறேன் நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசும்போது ஹீரோயின் அங்கே வந்துட்டு பக்கத்தில் வந்ததுமே ரொம்ப நர்வஸ் ஆயிட்டுருக்கா. இப்போ எனக்கு ரிவார்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுங்க கன்னத்தில் போய் கிஸ் பண்ணா. இவனுமே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு அவளை போய் இங்கே கிஸ் பண்ணதும் ஹீரோயின் ரொம்ப அரண்டு போயிருக்கா. சரி ஓகே பேசாமல் நீ படுத்து ரெஸ்ட் எடு, நாளைக்கு வந்துட்டு நீ ஷூட்டிங் போகணும் எனக்கு மீட்டிங் இருக்குன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ஆக்டிங் பண்ணுறதுக்காக வந்தால் அந்த டைரக்டர் ரொம்ப ஓவராக ஹீரோயினை பேசிட்டு நீ என்ன சைடு ரோலுக்காக வந்திருக்கியா, நான் வந்துட்டு இப்போ ஆடிஷன்லாம் எடுக்கிறதுக்கு ரெடி அல்ல, நீ கிளம்புன்னு சொல்லும்போது நான் தான் இதோட ஹீரோயின்ன்றதே ஏன் இவனுக்கு வந்துட்டு புரிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஏன்னா வந்துட்டு நம்ம ஹீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அதில் தான் சான்ஸ் கேட்டிருந்தா அவனுமே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தான். வேன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் வர்றா. இந்த மாதிரி ஆளுங்களாம் எங்கேருந்து வராங்க தெரியல, ஒழுங்காகவும் பர்ஃபார்ம் பண்ண தெரியாது, ஆனால் வந்துட்டு வாயை பாருங்களேன் எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவள் வந்துட்டு அந்த ஆடிஷனுக்காக செலக்ட் ஆகிட்டா போல், அவங்க பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தா. ஆனால் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு வந்துட்டு அதுக்காக சூஸ் பண்ணிட்டாங்க, நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அடிச்சு வரட்டியிருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி வந்துட்டு தன்னோட சான்ஸை எடுத்தது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே வந்துட்டு கவலைப்பட்டுட்டு இருந்திருக்கா. என்னோட ட்ரீம் எல்லாமே வந்துட்டு கெடுத்துட்டு எப்படி வந்துட்டு பேசிட்டு போது பாரு அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. பிறகு பார்த்தா ஹீரோயினுக்கு வந்துட்டு அங்கே சைட் ரோல் தான் அங்கே கொடுத்து வச்சு அவளை அங்கே நடிக்க சொல்லிட்டு இருக்கும்போது அவள் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நான் இவ்வளோ என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்ட எங்கள் கணத்தில் அடித்ததுமே எதுக்காக நீ படிச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப அந்த டைரக்டர் என்ன நீ வந்துட்டு தேவையெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தான் வாயடைக்க பார்க்குறாரு. இதில் அடிக்கிற சீனே இல்லை, இவள் ஸ்கிரிப்டை இதுக்காக மாற்றினான்னு சொல்கிறப்ப அங்கே வந்து அந்த பேய் வந்து இல்லை இதில் அடிக்கிற சீன் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னதும் அவங்க எவ்வளோ பெரிய ஆக்டர் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுன்னு சொல்லிட்டு இந்த ஆள் வந்துட்டு ஓவரா ஜாலரா அடிச்சிட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு அவன் நீ வந்துட்டு என்ன நினச்சாலும் நடக்காது, இப்போ கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவுமே அங்கே வந்துட்டு அடிக்க வரும்போது ஹீரோயின் அங்கே கையை பிடிச்சிக்கிறான். என்ன நினச்சிட்டு இருக்க, நீ என்னோட கையவே பிடிப்பியான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படும் போது அந்த ஆளுமே வந்துட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவ அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு இப்படி வந்து ஓவராக வந்துட்டு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காதீங்க, வந்து பேசாமல் போய் உட்காருங்க, ரெஸ்பெக்ட் வந்துட்டு கோஆக்டருக்கு வந்துட்டு கொடுக்க தெரியணும், இல்லைன்னா அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது இவளை வந்துட்டு பிடிங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கார்ட்ஸை வச்சு சொல்லும் போது நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தா என்னமோ குப்பை தொட்டியில் புரண்டு வந்தவே மாதிரி வந்துச்சுக்கான். வந்துட்டு எதுக்காக அந்த பொண்ணு இப்படி பண்ணுறீங்க விடுங்க, அவங்க தான் இந்த ட்ராமாவோட ஹீரோயின் சொல்கிறப்ப நீ எங்கேருந்து வந்த, நீ என்ன இவனோட பாய் ஃப்ரெண்ட் எதுமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. நான் வந்துட்டு மிஸ்டர் லீயோட அசிஸ்டன்ட், அவர் தான் என்னை அனுப்பி வச்சார் இவங்களை வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு, நீங்கள் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா, வர வழியில் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது அப்போ கார்ட்ஸ் வச்சு அவனையுமே பிடிங்க அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போ அவங்க பிடிச்சவங்க வெளியே தள்ள ட்ரை பண்ணும்போது விடுங்க நான் அவர்கிட்ட இப்போ கால் பண்ணி வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப பார்த்தா அவனோட ஃபோனுமே மிஸ் ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு பார்த்தேன் வந்து வேலையை எப்படி வந்துட்டு பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக அவள் பேசுகிறா. பேசாமல் வந்துட்டு இவனையுமே ரோலுக்கு எடுத்துக்கலாமே இவளோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி, ஸோ ரெண்டு பேருமே வந்து கிஸ் பண்ணுற மாதிரி சீன் வச்சா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அங்கே போர்ஸ் பண்ணி இங்கே கிஸ் பண்ண வைக்க போகும்போது பார்த்தப்போ கரெக்டாக இப்போ நம்ம ஹீரோங்க வந்துடுறான். பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே மிஸ்டர் லீ நீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க டைரக்டர் கேட்டதுமே நம்மளோட ஹீரோயினவே நீங்கள் எப்படியா ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்றத சொன்னதும் என்னது சொல்லிட்டு இருக்கீங்க, வேதானே நம்மளோட ஹீரோயின் சொன்னதும் யார் சொன்னது யூனா தான் நம்மளோட ஹீரோயின் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த ரொம்ப அரண்டு போயிட்டு அங்கே வந்துட்டு சாரி கேட்குறாரு. இந்த விஷயத்தை பற்றி நீ ஃபஸ்ட்டே சொல்லியிருக்க வேண்டியதானேன்னு சொன்னதுமே நான் சொல்ல ட்ரை பண்ணால் நீங்கள் பேச விட்டீங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. பிறகு அந்த பேயை பார்த்தா அங்கே ரொம்ப கோவமாயிட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இதுக்கு நான் தானே சூஸ் ஆனேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த நான் வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது, நீ வாய முடிட்டு பேசாமல் இருன்னு சொல்லிட்டு உடனே வந்து பச்சோந்தி மாதிரி மாறிட்டு அங்கே பேசுகிறாரு. அப்போ
அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்னோட ரோல் அப்படின்னா இவ தானே பண்ண போகிறா அப்படின்னா வந்துட்டு அந்த அடிக்கிற சீனை நம்ம வந்துட்டு எடுக்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்மே அங்கே அடிக்க போனதுமே அங்கே எல்லாரும் பயந்து போய் பார்க்குறாங்க. இவளுமே அரண்டு போயிருக்கா. பட் நம்ம ஹீரோயின் அடிக்காம நீ வந்துட்டு நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது, அப்புறம் எனக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிடுறா. அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு அசிங்கமாக போயிட்டு அங்கேருந்து போகும்போது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இதெல்லாமே பண்ணது இவதான்னு சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பார்த்தா ரோலே அங்கே மாறி போயிடுது. அங்கே நம்ம ஹீரோயினோட ஷூஸில் எல்லாமே அவள் ஆல்ரெடி வந்துட்டு அங்கே பின்னாங்க போட்டிருக்கா. அவள் போட்டதுமே காலில் வந்து குத்தி புண்ணாகட்டும்னு சொல்லிட்டு பட் நம்ம ஹீரோயின் போட்டுட்டு இந்த ஷூஸ் எவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஜம்ப் பண்ணி அங்கே போகும்போது அவளுக்கு அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிடுது. என்ன எதுவுமே நடக்கலையேன்னு சொல்லிட்டு அப்போ அவளுக்கு அங்கே ஷூஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சா அவள் காலை உள்ளே வச்சதுமே ஃபுல்லாக குத்தி பிளட் ஆயிடுது. இப்போ இவ தான் வந்துட்டு வேணும் நீ இதெல்லாம் பண்ணான்னு சொன்னதும் உன்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது, ஏன்ட்ட வந்துட்டு நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. என்ன விஷயம்னா நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அதை செக் பண்ணும்போது வந்து பின்னா இருந்திருக்கு. அவள் ஆல்ரெடி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி அவள் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டா இவ தான் சொல்லிட்டு ஸோ வந்து மாற்றி வச்சிட்டா போல். அப்போ அங்கே டைரக்டர்கிட்டையுமே இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணதும் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஆளுன்ற வாசி அங்கே எதுவுமே பேச முடியலை. அதனால் வந்துட்டு அந்த ஆள் வந்துட்டு இவ தான் வாயை மூடிட்டு பேசாமல் இருன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு வந்து பேண்டேஜ் போடு, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்கிறாரு. இனிமேல் நம்ம ஹீரோ வந்துடுறான். என்ன நடந்துட்டுருக்கு இப்போ வந்துட்டு அவன் மேலே என்ன வந்துட்டு இவ்வளோ திமிரா பேசிட்டு இருக்கா, நீ என்ன வந்துட்டு ஹீரோயினை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டுங்க கேட்குறப்ப அதை பார்த்துட்டு அந்த ஆள் பயந்து போயிட்டு மேடம் நீங்கள் சொல்லுங்கள் எதுவுமே ஆகலைன்னு சொல்கிறப்ப அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இவனுக்கு எனக்கு என்னமோ போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆள் வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குது. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க வந்துட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு எதுக்காக நீ வந்துட்டு உன்னை இப்படி புள்ளி பண்ண விட்டுட்டுருக்க, நீ வந்துட்டு உன்னை ஸ்ட்ராங்காக பார்த்துக்க வேணாமா, நீ என்னோட உமன் சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கிஸ் பண்ண போகிறான். ஹீரோயின் என்ன நீ வேலை பண்ணிட்டு இருக்க, இப்படி வந்துட்டு நீ வந்து கிஸ் பண்ண போயிட்டு இருந்தேன்னா நம்ம ரிலேஷன்ஷிப்பை நீ தானே வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறப்ப சரி ஓகே இதுக்கப்புறம் நீ உன்னை கேர் பண்ணிக்கோ, ஏதாச்சும் விஷயம் ஏன்னா நீயாவே வந்து ஃபைட் பண்ணி பழகணும்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு இந்த கோச்சு போச்சு ஃபேஸை தொடச்சிக்கோன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருக்கும்போது அதெல்லாத்தையுமே அந்த பே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப வயிற்றுச்சலாக ஆரம்பிச்சிருது. ஹீரோயினை வந்துட்டு ஏகப்பட்ட பேர் அங்கே வந்துட்டு நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப வயிறு எரிஞ்சிட்டு நம்ம ஹீரோயினோட தண்ணியில் அங்கே ட்ரக்கை கலந்துடுறா. நம்ம ஹீரோயினுமே அதை கொடுத்ததுமே வாங்க அவங்கள கூட்டிகிட்டு போய் நான் ரூமில் விடுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஆளை வச்சு அங்கே ரூமில் கொண்டு போய் விட வச்சுட்டு அங்கே டைரக்டர்கிட்ட இந்த கார்டு வந்துட்டு உங்களுக்காக தான், நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்காக வரேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஐஸ் வச்சு அங்கே வந்துட்டு பேசினதுமே அந்த ஆள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே கிளம்புறாரு. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப நல்லா ட்ரக் ஆகிட்டு இருக்கு. அப்போ எனக்கு என்னாச்சு, என்னை எங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க சொல்லிட்டு எதுவுமே புரியாமல் இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோட்ட போய் அந்த பே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் வந்துட்டு அவ கிடையாது, உள்ள ரூமில் போய் பாருங்கள் வேற ஒரு ஆள் கூட இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போனால் அங்கே போய் பார்த்தா அந்த டைரக்டர் மட்டும்தான் இருக்காரு. எங்கே அவ்வளோன்னு சொல்லி கேட்டதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன்னு சொல்லும்போது அவன் உள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஆளை காணோம். இப்போ நீ வந்துட்டு இப்படி கேவலமான வேலையாக பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு திட்டி விட்டுட்டு போனதுமே இந்த ஆள் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு என்னவே வந்துட்டு மாட்டி விட பார்க்குறியான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்டு கோவப்படுறாரு. பிறகு ஹீரோயின் பார்த்தா நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி ப்ளீஸ் என்னை வந்து காப்பாற்றுங்க, எனக்கு யாரோ ட்ரக் கொடுத்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறா. அவனுமே அந்த ரூமை கண்டுபிடிச்சி வந்துட்டு வேமா ஹீரோயினை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு அந்த டப்பில் வந்து பழுக்க வைக்கிறான். பட் இருந்தாலும் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணுறான். பிறகு 2 பேருமே சேர்ந்து ரொமான்ஸ்மே பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. ஹீரோ அங்கே இருக்கிறத பார்த்துட்டு இப்போ நம்ம ஹீரோ நீ வந்துட்டு தான் மற்றவங்களுக்கு ட்ரக்கை கொடுப்ப, இப்போ என்ன நீயே வந்து ட்ரக்காகி வந்திருக்கன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் எப்போ வந்துட்டு ட்ரக்கு கொடுத்தேன் அப்படின்றத சொல்லும்போது அப்போ அன்றைக்கி யார் எனக்கு கொடுத்ததுன்னு சொன்னதும் நீங்கள் வேற எனக்கே ட்ரக்கை கொடுத்துட்டானுங்க எஸ்கேப் ஆகி வரும்போது உள்ள ரூம்குள்ளே தெரியாமல் வந்துட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அப்படின்னு இவளை பற்றி நான் தப்பாக புரிஞ்சுட்டேனான்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன வந்துட்டு என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்களான்னு சொன்னதும் யார் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டது, நீ தான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்கிறப்ப சரி ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல, இவ்வளோ வந்து ஹேண்ட்ஸமான ஒரு பர்சன் இருந்தா யார் தான் அட்வான்டேஜ் எடுக்க மாட்டாங்க அப்படின்றத செட்டாக யோசிக்கிறா. இப்போ வந்துட்டு எனக்கு டியூட்டிக்கு டைமாயிருச்சு, நான் இப்போ கிளம்புறேன் ஓகேவா, உன்னை யாரையும் புள்ளி பண்ணி விடாமல் நீ பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போகும்போது அவளுக்கு காசை வந்துட்டு அனுப்பிவிட்டு போகிறான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிடுறான். நான் கரெக்டான பர்சனை தான் சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டேக்கா. பிறகு இங்கே இந்த பேயை பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ண போகிற அந்த கயிறு எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டு இன்னைக்கு இவ சாப்பிட்டு அப்படியே விழுந்துன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோயின் அதெல்லாமே இங்கே பார்த்துடுறா. பார்த்து அங்கே ரொம்ப சூப்பராக வந்துட்டு அங்கே பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் செம்மையை அங்கே வந்துட்டு பண்ணிடுறா. அதெல்லாமே பார்த்துட்டு
அங்கே ரொம்ப வந்துட்டு அவளுக்கு அங்கே வயிறறிய ஆரம்பிச்சிருது. உனக்கு என்ன வந்துட்டு எதுவுமே ஆகலை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, ஏன் நீ எதுவும் கயிறை கட் பண்ணி விட்டியா, என்னமோ கட் பண்ணி விட்ட மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருக்கியே பேசிட்டு இருக்கேன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, இப்படி வந்துட்டு ஸ்டண்ட் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை, அதனால தான் கேட்டேன்னு சொன்னதும், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த ஆக்டிங் இதை வந்து பறிச்சது நீ தானே, உண்மையை சொல்லு, நீ வந்துட்டு வேணுனே அதுக்காக எதுவும் பழி வாங்க பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. ஹீரோயினோட அந்த வீடியோவை பார்த்துட்டு வாவ் எவ்வளோ வந்துட்டு டேலண்டான பர்சனாக இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஹாப்பி ஆகிட்டேக்கான். அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட் பாஸ் அவங்களுக்கு ட்ரக் கொடுத்தது அந்த தான் அப்படின்ற விஷயத்த சொன்னதும், எனக்கு நல்லாவே தெரியுமே இவன் இந்த மாதிரி பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். பிறகு இவன் வந்துட்டு நீ என்ன வேணாலும் ட்ரை பண்ண, அந்த விஷயத்தை பற்றி உனக்கு தெரிய வராதுன்னு சொல்கிறப்ப அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அங்கே அந்த டைரக்டர் அங்கே வந்துட்டு என்ன எப்போ பார்த்தாலும் ஹீரோயினோட சேர்ந்து சண்டையை போட்டுட்ருக்க, உன்னால் வந்துட்டு எனக்கு எப்பயும் தொல்லுதா, முதல் நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து விரட்டி விட்டுறதுமே இவளுக்கு ரொம்ப கோவமாயிருது. பிறகு ஹீரோயினும் வீட்டில் இருக்கும்போது நம்ம ஹீரோ நான் வந்துட்டு கூட சேர்ந்து வெளியே போகணுன்னு நினைக்கிறேன், நீ என்ன ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் ஃபோனை நோண்டிகிட்டே காதில் வாங்காமல் நாளைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டேக்கா. பிறகு பார்த்தா அங்கே அசிஸ்டன்ட் வந்ததுமே என்ன பஸ் லீவு போட்டிருந்தீங்க, என்ன வந்துட்டு கிளம்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறப்ப எனக்கு என்ன லீவு கேட்குது அப்படின்றத அவன் சொல்லிட்டு கோவப்படுறான். ஹீரோயினுமே நெக்ஸ்ட் டே அங்கே கிளம்பி வெளியே போகும்போது அங்கே பட்லர்ட்ட எங்கே போகிறீங்கன்னு சொல்கிறப்ப சாப்பாடு தான் அவருக்கு கொண்டு போகிறேன்னு சொன்னதும், நானுமே அந்த சைடில் தான் போகிறேன், நான் வந்துட்டு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அங்கே சாப்பாடை வாங்கிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற லேடி எங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் பாஸ்க்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதும், உங்களை மாதிரி பொம்பளைங்களை பற்றி எனக்கு என்ன தெரியாதா, அவரை செடியூஸ் பண்ணுறதுக்காக இப்படிலாம் ட்ரிக்கை யூஸ் பண்ணி உள்ளே வரீங்களான்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாமே தூக்கி போட்டு அசிங்கப்படுத்திட்டு ஹீரோயினுமே கார்ட்ஸை வச்சு அடிச்சு அங்கே வெளியே வரட்ட சொல்லிட்டேக்கா. ஹீரோ அங்கே வந்ததுமே அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்தால் கீழே கொட்டி விட்டு இந்த லேடி ரொம்ப அசிங்கம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுமே அந்த லேடி அங்கே ரொம்ப பயந்து போயிட்டாங்க. சாரி கேட்டதுமே உனக்கு என்ன தைரியம் இருக்குது யூனாட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு, இதுக்கப்புறம் உனக்கு இங்கே ஜாப் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபயர் பண்ணி விட்டான். பிறகு ஹீரோயின் அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நீ எதுக்காக உன்னை எப்பயுமே யாரையும் புள்ளி பண்ண விட்டுட்ருக்க, நீ வந்துட்டு பதிலுக்கு எதிர்த்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண போனதும் இப்போ ரொம்பவே டைம் ஆயிடுச்சு, நீங்கள் வேறு இது ஆஃபீஸ்ன்றதை மறந்துடாதீங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சரி ஓகே அப்படின்றத சொல்லும் போது நான் உனக்காக வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருக்கேன், எனக்கு ஏதாச்சும் கிடைக்காதான்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டுங்க கன்னத்தில் கிஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறான். இந்த அகாடமியிலேருந்து அந்த பர்சன் வெளியே போனதுமே நம்ம ஹீரோயின் யார் வந்துட்டு இந்த வேலையை பண்ணதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்னு சொல்லி அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு எடுத்துட்ருக்கா. பட் வந்துட்டு எந்த ஒரு எவிடன்ஸுமே அங்கே வந்துட்டு கிடைக்கல. அந்த பர்சன் யாரா உள்ளே வந்தேன்னு பார்த்தா ஹீரோயின் அங்கே வந்துட்டு அடியில் ஒளிஞ்சுக்கிறா. ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் கவலையாக இருக்குது, இவ்வளோ ட்ரை பண்ணியுமே எதுவுமே கிடைக்கல அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு போகும்போது ஹீரோ இங்கே வா நான் வந்து உன்கிட்ட ப்ராஜெக்டை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு அவன் கான்ட்ராக்டில் சைன் பண்ணி கொடுக்க சொல்கிறான். அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்கு. அங்கே அவன் உள்ளே நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு போனதும் எனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரா, ரொம்பவே நல்ல மனுஷன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிறா. இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்துருக்காரு, நான் நல்லா ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டேக்கா. அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. கிளம்பி போனால் அந்த பழைய பாஸும் அதுக்கப்புறம் அந்த பேயுமே அங்கே வந்து விடுறாங்க. நீ இப்போ என்கிட்ட வந்துட்டு சாரி கேட்டேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், சின்ன சின்ன ரோலாச்சும் உனக்கு கிடைக்க வைக்கிறேன்னு சொல்லும்போது இப்போ நம்ம ஹீரோயின் ஓன்ட்ட போய் எனக்கு என்ன பேச்சு, நான் வந்து என்னோட ப்ராஜெக்டை பற்றி தான் இங்கே பேச வந்திருக்கேன்னு சொன்னதும் உனக்கு யார் வந்துட்டு இங்கே ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறதுன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன வந்துட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அந்த மேனேஜர்கிட்ட கேட்டால் நீ வந்து இதுக்கப்புறம் இங்கே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இங்கே இருக்க எல்லாத்தையுமே நான் பேக்காக வந்துட்டு கொடுக்க போகிறேன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு கோமாயிருது ஹீரோயினுக்கு. நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்றத சொல்கிறா. ஓகே நான் வந்துட்டு சில பர்சன்ஸ் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ண அனுப்புகிறேன், அவங்க கூட போய் ட்ரிங்க் பண்ண அப்படின்றத சொன்னதும் நான் ஏன் அப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் போன டைமே உன்னால தான் எனக்கு ரொம்ப நஷ்டமாயிருச்சு, அந்த ஆள் வந்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு ஏகப்பட்ட லாஸ் பண்ணி விட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் ஹீரோயின் கோவப்பட்டு அடித்ததுமே என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப புள்ளி பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே பார்த்தா அவங்க பாஸ் வந்துட்டு லீனான்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வராங்க. இவங்க தான் நம்ம கம்பெனி இப்போ விலைக்கு வாங்கிட்டாங்க, நம்மளோட புது பாஸ் அப்படின்ற சொன்னதும் அதை பார்த்துட்டு அந்த பேக் வந்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இவ வந்து என்னோட ஏஜென்ட்டாக அதுதான் ரொம்ப நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இந்த யூனா ரொம்ப ஒழுங்கினமாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தா, அதனால தான் வந்துட்டு இவளுக்கு பனிஷ்மெண்ட் அங்கே வந்து மேனேஜர் கொடுக்குறாருன்னு சொன்னதும் ஓ அப்படின்னா நீ தான் பேயான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நான் உன்னை ஃபயர் பண்ணுறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகி போயிட்டு ஏன் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. நீ வந்து பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நீ நல்லவன் நடிச்சுதான் நம்பிடுவானா அப்படின்றத சொல்லிட்டு அந்த மேனேஜருமே ஜாப்பை விட்டு அங்கே தூக்கிட்டு உங்களுக்கு யாருக்காச்சும் இதில் வந்துட்டு ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேருக்குமே ரொம்ப அசிங்கமாக போயிடுது. கார்ட்ஸை வச்சு பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்கிறப்ப கோவமாயிட்டு யார் என் மேலே கை வைக்க தேவை கிடையாது, நானே போய்க்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு போகிறா.
நம்ம ஹீரோயின் அங்கே லீனா பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த சேரில் உட்காருங்க மேடம் சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் தானே எங்களோட மேடம் சொன்னதும், நான் ஜஸ்ட்டு பேர் லெவலுக்கு தான் இந்த கம்பெனியோட ஓனர், உண்மையான ஓனர் நீங்கள் தான் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, அப்படியே எனக்கே நானே ஓனரா அப்படின்ற சொல்கிறா. நைட்டு நம்ம ஹீரோட்ட வந்து ரொம்ப ஹாப்பிட்டு பேசிட்டு அவனுக்கு வந்துட்டு அங்கே மசாஜ்லாம் கொடுக்குறா. உண்மையிலே நீ வந்து எனக்காக எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்க, நான் வந்துட்டு என்ன போய் உனக்கு பண்ண போகிறேன்னு சொன்னதும் அவன் வந்துட்டு ஏன் கிஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு இந்த பேய் வந்துட்டு அங்கே லின்னுன்ட்டு ஒரு பொண்ணுகிட்ட அங்கே கால் பண்ணி பேசுகிறா. இப்போ அவள் வந்துட்டு நான் உனக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டேன் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும்னா கண்டிப்பாக நாளைக்கு நடக்கிற ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு அவளை அசிங்கப்படுத்த அப்படின்னா தான் முடியும்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயின்மே கிளம்பி வந்துட்டு இருந்தா. அங்கேயுமே இவள் வந்துட்டு ஹீரோயின் மேலே அங்கே கருப்பு கலர் சாயத்தை ஊற்றி அங்கே அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணுறா. பட் ஆளுக பிடிச்ச அவள் கண்ணாடியெல்லாம் கழட்டி பார்த்தா இவ தான் வேணுக்குனே பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இவளோட பேர் டோட்டல் அங்கே டேமேஜ் ஆகிருது. ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸோடவே அந்த ஃபங்க்ஷனுக்குமே போகிறா. அங்கே வந்துட்டு எல்லாரும் ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு இருந்தா. பட் அதில் வந்துட்டு டிசைன் மாதிரி தோணுது அவங்க எல்லாருக்குமே. இந்த டிசைன்ஸ் ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஆனால் அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாகிட்டு அப்போ அவங்க அசிஸ்டண்ட்டை வர சொல்லி வந்துட்டு ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே ட்ரெஸ் எல்லாம் மாற்ற சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப, சார் நீங்கள் அவங்களுக்காக தானே பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. பிறகு இந்த பேயை போட்டு அந்த லின்னை அடிச்சுட்டு உன்னால தான் இத்தனை பிரச்சனை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நான் வந்துட்டு என்ன பண்ணேன், நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் பண்ணேன், நான் வந்துட்டு இப்போ மாட்டிக்கிட்டா என்ன பண்ண முடியும், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறப்ப அப்போ நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், ஒழுங்கா இங்கேருந்து போயிருன்னு சொல்லும்போது பே சொல்கிறா, யூனா இருக்க வேண்டிய இடத்துல தான் இன்னைக்கு நீ இருந்துச்சேக்கா, அவளோட பொசிஷன் எடுத்துட்டு நீ இப்படிலாம் பண்ணுறியா, இந்த விஷயத்தை நான் சொன்னேன் நான் ஓ நிலைமை என்ன ஆகும்னு சொல்கிறப்ப, அப்படியா சொல்லிப்பாரு, நான் உங்கள் அப்பாவுமே ஒன்றும் இல்லாமல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டிச்சேக்கா. பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய வந்துட்டு ப்ரொடியூசர் வர்றாரு. நான் வந்துட்டு என்னோட மூவியில் வந்துட்டு உங்களை எடுக்கணும்னு நினைக்கிறேன், ரொம்பவே உங்களோட ஆக்டிங் ஸ்கில் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு தேங்க்யூ சொல்கிறா. பட் நான் அதில் வந்துட்டு வில்லியாக நடிக்கணும்னு சொன்னதுமே எதுக்காக அப்படின்ற சொல்லி கேட்கும்போது என்னோட ஆக்டிங் திறமை எல்லாத்துலேயுமே நல்லா வரணும்னு ஆசைப்படுறேன்னு அவள் சொல்கிறா. அவருமே ஹாப்பி ஆகிட்டவங்க ஓகேன்னு சொல்கிறாங்க. பிறகு வெளியே சந்தோஷமாயிட்டு வந்தால் அந்த மேனேஜர் கையை பிடிச்சி இழுத்துட்டு என் ஜாப்பையுமே வந்துட்டு இழக்க வச்சுட்டு நீ மட்டும் ஹாப்பியாக இருப்பியா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து புள்ளி பண்ணும்போது நான் என்ன பண்ணேன், உன்னால தான் நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்கன்னு சொல்லிட்டு இருந்தா. அங்கே நம்ம ஹீரோ வந்து அவனை போட்டு அடிச்சிடுறான். அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா மிஸ்டர் லீ வந்துட்டு உன் கைக்குள்ளே வச்சுட்டு தான் நீ இப்படி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லும்போது எனக்கு வந்துட்டு இப்போ வந்து 5 மில்லியன் காசு வேணும், இல்லைனா இங்கே பாரு நீ வந்துட்டு அந்த பர்சன் கூட ட்ரக் வந்துட்டு குடிச்ச பார்த்தியா, அந்த வீடியோ வந்து நான் லீக் பண்ணிட்டேன்னா உன்னோட ஃபேன்ஸ் வந்துட்டு உன்னை பற்றி என்ன கேவலமாக பேசுவாங்க அப்படின்ற சொல்லும்போது என்கிட்ட என்ன காசு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதான் மிஸ்டர் லீ இருக்காரேன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோக்கு இந்த வீடியோஸை பார்த்துட்டு கோவமாயிட்டு எனக்கு இவளுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போனதும் பாரு அவரே கோச்சிட்டு போயிட்டாரு, இப்போ நான் வந்துட்டு எந்த போய் காசு கொடுப்பேன், நீ வேணா இதை லீக் பண்ணிக்கோன்னு சொல்லப்ப அப்புறம் உன் மானம் தான் போகும்னு சொல்லும்போது எனக்கு காசெல்லாம் கொடுக்க முடியாது, உனக்கு வேணா நான் ஜாப் வாங்கி கொடுக்குறேன் ஓகேவா அப்படின்றத அவள் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்குமே நல்ல ஐடியாவாக தோணிட்டு உடனே அங்கே லீனா கூட சேர்ந்து அங்கே கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு போயிடுறான். அங்கே வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவன் கேட்குற காசையுமே போட்டு அங்கே கான்ட்ராக்டுமே போட்டு கொடுத்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அரண்டு போய் மெதுவாங்க ரூமுக்கு வரும்போது லைட்டை போட்டுட்டு இப்போ எதுக்காக நீ வந்திருக்க, நான் தான் வீட்டுக்கு வராதான்னு சொல்லிட்டு வந்தேனா இல்லையான்னு சொல்கிறப்ப தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் எதுவுமே தப்பு பண்ணலை, அந்த ஆள் தான் வந்துட்டு ட்ரக்கை கொடுத்து என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டான், வேறு எந்த வீடியோவுமே இல்லை, இப்போ வரைக்கும் நான் கனெக்ஷன் இருக்க ஒரே பர்சன்னா அது நீங்கள் மட்டும்தான் சொன்னதுமே அதை நானுமே நம்புகிறேன், நீ வந்துட்டு கவலையெல்லாம் படாதவா போய் தூங்கலான்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்குமே கூட்டிகிட்டு போகிறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் இறங்கி வரும்போது அப்போ அங்கே அந்த மெய்ட் வந்துட்டு இந்த வீட்டில் என்ன ஓசியில் உட்காந்துட்டு இருக்கேன், அவரோட வேலை முடிஞ்சிருச்சுன்னா அடிச்சு வெளியே வெட்ட போறாரு, வீட்டில் க்ளீன் பண்ணுன்னு சொன்னதும் ஹீரோயின் அவன் எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கான், அந்த வீட்டையாச்சும் க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணா. அப்போ அங்கே வந்துட்டு ஹீரோ நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்கிறப்ப அந்த மெய்ட் வந்துட்டு பாஸ் இந்த லேடிக்கு நான் வந்துட்டு சரியான பாடம் கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னதும் என் வீட்டோட வேலைக்காரின்றதை மறந்து போயிட்டா பேசிட்டு இருக்க, மரியாதையாக இருந்துக்கோ இல்லை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே மாற்றிட்டு இருக்காங்க. இவனை பார்த்தா அங்கே நல்லா பப்பில் வந்து தண்ணியை போட்டுட்டு அங்கே ஆட்டம் போட்டுட்ருக்கான். அப்போ அங்கே கேர்ள்ஸ் எல்லாமே கட்டி வச்சு அதை ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து நம்ம லீனாவோட கைக்கு வந்துடுது. இதெல்லாம் என்ன அசிங்கம், கம்பெனியோட ரெப்புடேஷனையுமே வந்து கெடுத்துருக்கான்னு சொன்னதும் ஏன்னா வேணும்னே இதில் போய் மாட்டி விட்டுட்டாங்கன்னு சொன்னதுமே அப்போ நம்ம ஹீரோயின் யாரும் வேணும்லாம் மாட்டல, நீ வந்து பண்ண வேலைக்கு தான் உனக்கு பனிஷ்மெண்ட் இப்போ கிடச்சிருக்கு, ஒழுங்காக வந்துட்டு நீ வச்சிருக்க அந்த வீடியோவை டிலீட் பண்ணிடு, நான் வந்துட்டு இந்த ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணாமல் விட்டேன், இல்லைனா ஓ மரியாதை தான் கேடுன்னு சொன்னதும் அவன் ஓகே சொல்லிட்டு அங்கே வந்து டிலீட் பண்ணிடுறான். ஸோ உன்ன மாதிரி ஆளுக்கு இங்கே ஜாப் அப்பெல்லாம் கிடையாது, உன்னை ஃபயர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கே வேலையை விட்டு தூக்கிட்டு இவங்க 2 பேருக்குமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு.
மேனேஜர் நான் கண்டிப்பாக அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நிறைய பேர் வந்துட்டு அடி வெளுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த ஆளுக்கு வந்துட்டு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் யூனாவோட பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டார் அப்படின்றத சொல்கிறாரு. இங்கே நம்ம ஹீரோ ஏன்னா அந்த டைரக்டரை போய் இங்கே மீட் பண்ணுறதுக்காக போனால் அவர் ஆல்ரெடி இங்கே வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொன்னதும் நான் எப்படி வந்துட்டு எவிடன்ஸை கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கே வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ ஹீரோ நான் வந்துட்டு உனக்கு கண்டிப்பாக அந்த ரோலை வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்கிறப்ப எனக்கு வந்துட்டு வில்லியை தான் பண்ண அடிக்கணும்னு சொல்லும்போது நீ ஏன் ஃபஸ்ட்டே இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா வந்துட்டு நம்ம 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் இல்லை அப்போ அப்படின்ற சொன்னதும் இப்போ அப்படின்னா க்ளோஸான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு கால் வந்துடுது, இப்படி ஹீரோயினுக்கு அந்த ரோல் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஹாப்பியாக எழுறா. அப்போ ஹீரோங்க வந்துட்டு தூக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது ஆக்வர்ட் ஆகிட்டு வேமா அங்கேருந்து போயிட்டு ஹார்ட் பீட் ஏன் இப்படி ரைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே வந்துட்டு ஷை ஆகிட்டு இருக்கு. இவளை பார்த்தா இப்படி ரோல் வந்துட்டு என் கையை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. நான் வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நீ ஏன் கவலைப்படுற, நான் தான் இருக்கேன்ல, எப்படியாச்சும் அந்த ரோல் உனக்கு தான் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கே வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. ஆக்டிங் எதுவும் ஒழுங்காக வராது, பட் காசை வச்சுட்டு அவங்க வந்துட்டு ஓவராக ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. இப்படி ஹீரோயினும் அவனுமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ லீனா சொல்கிறாங்க ரோல் வந்து கையை விட்டு போயிடுச்சு, லின்னுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு பட்லர் லின் வந்துட்டு நம்ம லீயோட ஃபியான்ஸே தான் சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு வேமா அங்கேருந்து போகிறா. அப்போ அவன் ப்ளீஸ் நீ சொல்கிறத புரிஞ்சுக்கோ, நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்கிறப்ப நான் உன்னை குத்தமே சொல்லலையே, அவள் வந்து உன்னோட ஃபியான்ஸேன்றப்ப நீ அவளுக்கு தான் நான் வாங்கி கொடுப்பேன், நம்மளுக்குள்ளே என்ன வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபேக்கான ரிலேஷன்ஷிப் தானேன்னு சொன்னதும் அவன் கோவமாயிட்டு எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவளை அங்கே கிஸ் பண்ணுறான். அங்கே டைரக்டர் வந்துட்டு நம்ம லின்னை வந்துட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. இவங்க தான் வந்துட்டு செகண்ட் மெயின் லீன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு இவ தான் நம்மளோட ஃபஸ்ட்டு மெயின் லீன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அதை பார்த்துட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப வயிறறி ஆரம்பிச்சிருது. இவளுக்கு எப்பறம் இங்கே ரோல் கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு பிறகு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிட்டு இருந்தா அங்கே பேயை பிடிச்சி அங்கே வந்துட்டு அடிச்சு அவள் வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. வாயை திறந்தேன்னா உங்கள் அப்பாவுக்கு கிடைச்ச நிலமை தான் உனக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பிறகு அவளை மீட் பண்ணுறதுக்காக போனால் ரோட்டு சைடில் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ நீ வந்துட்டு உண்மையை சொல்லு, இதெல்லாமே பண்ணது லின் தானே அப்படின்ற சட்டி கேட்குறா. உங்கள் அப்பாவுமே வேலையை விட்டு தூக்கிட்டாலன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஆமாம் அவள் தான் பண்ணா, பட் வந்துட்டு இப்போ என்ன எவிடன்ஸ் இருக்குது, உன்னால் இதெல்லாம் எப்படி வந்துட்டு பண்ண முடியும்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அப்பாவை கூப்பிட்டு அங்கே வந்து இன்டர்வியூ மட்டும் கொடுக்க சொல்லு, பிறகு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், ஆல்ரெடி இந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும், எல்லா எவிடன்ஸுமே நான் கலெக்ட் பண்ணிடுவேன்னு அவள் சொல்கிறா. ஃபஸ்ட்டு எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுன்னு சொன்னதும் அதே மாதிரி அங்கே சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்தா ஏகப்பட்டதை சாப்பிட்டுட்டு எனக்கு ட்ரிங்க் வாங்கி கொடுவா அப்படின்றத சொல்கிறா. ஹீரோயின் போனால் இவ ரொம்பவே வந்துட்டு இவ்வளோ மாதிரி ஒரு ஆர்ஃபன் போய் எனக்கு என்னத்தை ஹெல்ப் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு வேமா அங்கே எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் எங்கே இவ்வளோ காணமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வெயிட்டாக இருக்க பொண்ணுகிட்ட கேட்டதுமே அந்த பொண்ணு பார்த்தா பேச முடியாது போல் அங்கே செய்கையிலே பேசுனதுமே எனக்கு இப்படி பேச்செல்லாம் வந்துட்டு புரியாது அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ வந்துட்டு அங்கே வந்துட்டு அவங்க ஃபோனில் வந்துட்டு டைப் பண்ணி காமிக்கிறாங்க, என்னை யாருன்னு உனக்கு தெரியலையா, நான் தான் வந்து லிசா, நீ வந்து ஃபஸ்ட்டாக அந்த அட்மிஷனில் வந்து செலக்ட் ஆகினேன், நான் செகண்டாக வந்தேன், பட் எனக்குமே வந்துட்டு இப்படி நிலமை வந்துச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகிட்டு நீ ஏன் பேச முடியாமல் போச்சுன்னு சொன்னப்ப இதுக்கு காரணமே அவள் தான், அவளால் தான் வந்துட்டு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப கவலையாயிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, அவள் பண்ண பாவத்துக்கு அவளுக்கு கூடிய சீக்கிரம் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறா. இந்த லின்னை பார்த்தா ரொம்ப கோவமாயிட்டு அவளுக்கு கண்டிப்பாக இந்த மெயின் ரோல் கிடைக்கக்கூடாது, உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே காசை கொடுத்து சில ஜால்ராக்களை ஏற்பாடு பண்ணி ஹீரோயின் வரும்போது அங்கே புள்ளி பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே வந்துட்டு எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப மேடம் இவ உங்களோட ரோலை வந்துட்டு சீட் பண்ணி வாங்கியிருக்கா, அதனால தான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறோன்னு சொன்னதும் இப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்க, டைரக்டர் இவங்களுக்கு இந்த ரோலை கொடுத்துருந்தாருனா கண்டிப்பாக வந்துட்டு ரீசன் இல்லாமையாக கொடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டு நல்ல மாதிரி நடிக்கிறாங்க. பிறகு அவங்க எல்லாத்தையுமே போக வச்சுட்டு ஹீரோயினை போட்டு அடிச்சு அங்கே வந்துட்டு டார்ச்சர் பண்ணுறா. ஹீரோயினுமே பதிலுக்கு போட்டு ஆரஞ்சிட்டு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி கேவலமான வேலை பண்ணி இந்த பொசிஷனுக்கு வந்துட்டு நல்ல மாதிரி நடிக்கிறியான்னு சொன்னதும் இப்போ என்ன உன்ட்ட எவிடன்ஸ் இருக்குது, என்ன நீ பண்ணிட முடியும் என்ன மாதிரி ஆளுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் லீயை வச்சு தான் நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் அவன் வந்துட்டு என்ன சூஸ் பண்ணுவான் இல்லை ஒன்றை சூஸ் பண்ணுவான் நான் பார்ப்போமான்னு சொல்லிட்டு அவன் வரும்போது வேணுனே கீழே விழுந்துட்டு என்னை இப்படி வந்து புள்ளி பண்ணுறான்னு சொன்னதும் அவனுமே நம்பிட்டு நீ எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கோவப்பட்டதுமே அப்படின்னா உன்னோட ஃபியான்ஸை மேலே தான் நம்பிக்கை இருக்குது ஏன் மேலே கிடையாதுலன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவமாயிடுறா. ஷூட்டிங்குமே அங்கே ஸ்டார்ட் ஆனால் வேணுமே ஹீரோயினை ஹிட் பண்ணி அவளுக்கு அங்கே உடம்பு முடியாமல் போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கான். அப்போயுமே வந்துட்டு அவங்க அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு ரொம்ப வந்து நல்ல மாதிரி நடித்து அங்கே வந்துட்டு ட்ராமா தான் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுமே என்ன வந்துட்டு இடியட்டான்ற மாதிரி தான் இருக்குது, அந்த லெவலுக்கு வந்துட்டு அவன் எல்லாத்தையுமே வந்துட்டு பொறுத்துட்டு ரொம்ப அமைதியாக இருக்கான்.
இவங்க அப்பாட்ட அப்பா ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எப்படியாச்சும் என்னை காப்பாற்றணும், அந்த எவிடன்ஸ் எல்லாம் அவள் கைக்கு போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் அந்தால தான் வேலையை விட்டு தூக்கி இப்போ எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணியாச்சுல, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத சொல்கிறாரு. அங்கே ஒரு பெரிய பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா அதில் பார்த்தா இவன் அங்கே லின்னோட சேர்ந்து வந்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சு. அங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே சேர்ந்து ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நீ ப்ளீஸ் என்னை விட்டுறாதீங்க, நீங்கள் அவ கூட எப்படி போவீங்கன்னு சொன்னதும் இந்த காசை பொறுக்கிட்டு நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த லின் அதெல்லாமே பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு, இவர் என்னோட மேன், நீ வந்துட்டு காசுக்காக வந்தேன்னா காசை மட்டும் வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அசிங்கப்படுத்தினதும் ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அந்த காசெல்லாமே பார்த்துட்ருக்கா. அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோட்ட, உண்மையிலே நீங்கள் வந்துட்டு பர்ஃபார்ம் ரொம்ப நல்லா பண்ணீங்க, அவளே நம்பிட்டா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. நீ எனக்கு வந்துட்டு ஏதாச்சும் ரிவார்டு கொடுக்க வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பிட்டு 2 பேருமே கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. பிறகு அவனை வந்து வீட்டுக்கு அங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க, 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணுறதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு. இவனுமே அவங்கள வந்துட்டு ரொம்ப நம்பிக்கையாக வந்துட்டு அப்படியே ஹாப்பியாகிட்டு அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி ட்ராமா பண்ணிவிட்டு பிறகு பார்த்தா உண்மையிலேயே வந்துட்டு அந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அங்கே போயிட்டு இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அங்கே ஃபோட்டோ எடுத்து அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவன் கொண்டு வந்து காமிச்சதுமே அவளுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிருது. ஃபைனலாக இத்தனை வருஷமாக நான் வந்துட்டு காத்துட்டு இருந்ததே வந்துட்டு இதுக்காக தான், அடுத்தவங்களோட பொழப்ப எடுத்து அதில் வாழ்ந்தா என்றைக்குமே நல்லா இருக்காதுன்றது இவளுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அந்த லின் வந்துட்டு லீனாவை கூப்பிட்டு பேசாமல் வந்துட்டு நீ என் பக்கம் வந்துரு, நான் உனக்கு ஏகப்பட்ட காசு கொடுக்குறேன், நான் கொடுக்குற ட்ரிங்க் அவளுக்கு கொடுத்துரு, அவளோட ஃபேஸ் வந்துட்டு தீமா போயிருச்சுன்னா அவள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரி விட்டு போயிடுவான்னு சொன்னதும் அவங்களுமே ஹாப்பியாயிட்டு ஓகேன்னு சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் வீட்டில் இருந்தால் அவங்க வந்துட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டு இவ தான் உங்கள் பையனை மயக்க வச்சுட்டு ஏன்ட்டு வந்து பிரிக்க ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. விஷயத்தில் நீங்கள் தலையிட்டாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். பிறகு பார்த்தா அந்த லீனா வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு காரியம் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃபேஸை பார்த்தா அங்கே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அசிங்கமாகிடுது. இப்போ என்னாச்சு உங்களோட ஃபேஸ்க்கு, ஏன் இப்படி மாதிரி போச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப கேவலமாக எல்லாருமே பேசுகிறாங்க. நம்ம ஹீரோ இப்படிலாம் நீங்கள் வந்துட்டு அவளை பற்றி பேசணும்னு எந்த அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போ அந்த லீனா அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணும்போது அவங்க பார்த்தா அவங்க அம்மா வந்து மீட் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்துட்டு 50 மில்லியன் காசு இருக்குது, இந்த காசை எடுத்துகிட்டு என் பையனை விட்டுட்டு போயிருன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு காசை கொடுத்ததுமே நம்ம ஹீரோவை போய் மீட் பண்ணிவிட்டு எப்படினாலும் நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஃபேக் தானே, நீ எப்படினாலும் இல்லைதான் மேரேஜ் பண்ண போகிற, உங்கள் அம்மா இப்படி காசு கொடுத்தாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா நீ என்னை விட்டுட்டு போகிறத பற்றி பேசுறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் யார் சொன்னது, இந்த ரிலேஷன்ஷிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு ரியலாகவே மாறிடுவோம், உங்கள் அம்மா வந்துட்டு காசு கொடுக்கும்போது தான் எனக்கு புரிஞ்சிச்சு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்ற விஷயத்தை அவ சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுமே ரொம்ப சந்தோஷமாயிடுறான். நம்ம ஹீரோயினா அந்த லின் வந்துட்டு அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறான். அங்கே அவள் வந்துட்டு எதுக்காக நீ இப்படி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தா அவங்க அப்பா அந்த லீனா எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க, எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணோம், நீ வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியிலே இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் அடுத்தவங்க வாழ்க்கைக்கு எடுத்து முன்னுக்கு வந்துட்டு இன்னுமே வந்துட்டு காசை வச்சுட்டு இப்படி அதிகாரம் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. உனக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு பேசும்போது இப்போ நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் கத்தி வச்சுட்டு மிரட்டான். கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோங்க கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து இவங்க எல்லாத்தையுமே அடிச்சவங்க வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி இருக்க சொல்லிடுறான். அப்போ அவள் உன்ட்ட வந்துட்டு இந்த எவிடன்ஸ்லாம் கிடைச்சி எங்களை ஜெயிலுக்கு அனுப்புனா என்ன ஆக போகுது, உன் ஃபேஸ் தான் வந்துட்டு இப்படி அசிங்கமாக போச்சேன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவங்க காய்ச்சி போச்சு எல்லாத்தையுமே தொடச்சிட்டு நீ நினச்ச மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்றத சொன்னதும் அப்போ லீனா நீ என்ன இதை பற்றி சீப்பாக நினச்சிட்டு இருக்கியா, காசு கொடுத்தா வந்துட்டு அவங்க பின்னாடி ஓடுறதுக்கு, நான் எப்பயுமே இவங்களோட பக்கம் தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. கடைசியில் பார்த்தா அவங்க பண்ண பாவங்களுக்கு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டுமே கிடைச்சிருது. அவங்க அம்மாவை எப்படியே ஹீரோ பேசி சமாளிச்சிடுறான். ஹீரோயினுமே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிருது. பிறகு ஹீரோயின் வந்தால் அந்த மிட்டாய் எடுத்து பார்த்துட்டு இது நான் தானே உனக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போயாச்சும் ஞாபகம் வந்துருச்சா, அப்போ இருந்து நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அவளுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருது. நம்ம ஹீரோயினோட ஆசை வந்துட்டு பெரிய ஸ்டார் ஆகி அவார்ட் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு அதே அவார்ட் வின் பண்ணதுமே அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் வந்துட்டு இவரை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே லீயையுமே வந்துட்டு எல்லாருனாலையும் அவள் கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு அவனுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிருது. ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாக அங்கே வந்துட்டு தங்களோட லைஃப்பை வாழ்கிறாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கே நம்ம பட்லருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.